ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஷின் பேப்பர் 2017 அனலைசிஸ். அதாவது எல்லோரும் வந்து குரூப் 1 எழுதியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஷின் வந்து எதுலேருந்து எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எப்படிலாம் கவர் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு அனலைசிஸ் தான் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, ஆல்ரெடி வந்து இதோட ஆன்சர் கீஃப்லாம் வந்து நீங்கள் நெட்டில் வந்து தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? நீங்கள் நெட்டில் ஃபேஸ்புக்கில் நிறையா ஃபேஸ்புக் குரூப்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீ கிடைக்கும். ஸோ ஆன்சர் கீ நீங்கள் தேடி இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதாவது எந்த இடத்துல வந்து எவ்வளோ கொஷின் எடுத்துருக்காங்கன்றது பார்ப்போம். ஓகேவா? ஓகே, அதாவது இன்னைய கோர்ஸ் வந்து என்னென்னு பார்ப்போம். வெற்றி என்பது லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வது அப்படின்னு நைட்டிங்கேல்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம அனலைசிஸ் பார்ப்போம். ஓகேவா? அதாவது மேக்ஸ் ப்ளஸ் அனலைட்டிக்ஸ் மொத்தம் எவ்வளோனா 54 கொஷின் எடுத்திருக்காங்க. இது ரெண்டுத்துலேருந்து மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸில் வந்து எந்தெந்த போர்ஷன் வந்து கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கவர் பண்ணிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காங்க, டைம் கவர் பண்ணிருக்காங்க, ப்ளஸ் ஒர்க்கிங் கவர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கவர் பண்ணிருக்காங்க, சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேருந்து அதிகமாக கொஷின் வந்திருக்கு, சிம்பிளிஃபிகேஷன்லாம் வந்து அதிகமாக கொஷின் கேட்டிருக்காங்க, ரேஷியோஸ்லேருந்து அதிகமாக கொஷின் வந்திருக்கு. ஓகேவா? ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டைம் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்பர் சிஸ்டத்துலேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் சீரீஸ்லேருந்து அதிகமாக கொஷின் வந்திருக்கு. ஓகேவா? அப்புறம் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதுலேருந்து வந்திருக்கு. ஓகேவா? தனி வட்டி, கூட்டு வட்டி, அது வந்து சதவிகிதம், இதில் இருந்து கூட கொஷின் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதிகமாக இதில் வந்து கவர் பண்ணுறது ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ், அப்புறம் வந்து சிம்பிளிஃபிகேஷன். ஸோ அந்த மாதிரி இருந்து. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து சுருக்கி மேக்ஸ்னு போட்டாச்சு. அப்புறம் அனலைட்டிக்ஸில் வந்து ஒரு 7 கொஷின்ஸ் அந்த மாதிரி கவர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். இந்த தடவை கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி ப்ரிடிக்ட் சொன்னால் உங்கள்கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதிகமாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து அதிகமாக கேட்டிருக்கிறதுல. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அனலிட்டிக்ஸ் ரெண்டும் சேர்ந்தால வந்து உங்களுக்கு வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 37 கொஷின் பேப்பரில் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்திருக்கு. ஓகேவா? ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி எடுத்திருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் நடத்தியிருக்கேன். ஓகேவா? கீழடின்னு சொல்லிட்டு அந்த இடம் வந்து மதுரையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து கொஷினில் கேட்டாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி மார்ஷல் வந்து சீஃப் யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு மாதம் பதிலேருந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு 5 கொஷின்ஸ் நம்ம எடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூவில் வந்து முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கவங்க ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸில் வந்து ஈவெண்ட் நடந்ததான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அவார்ட்ஸ் வந்து என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, ஸோ இம்பார்ட்டண்ட் டேட்டு, அப்புறம் வந்து புக்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? புக்ஸோட ஆத்தர், ஸோ அதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இது நான் சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்புறம் வந்து சயின்ஸ் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ சயின்ஸில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 36 கொஷின் வந்து எடுத்துருவாங்க. ஓகேவா? இது வந்து எந்த இதுலேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது கெமிஸ்ட்ரி, அடுத்தது பாட்டனி, என்விரான்மெண்ட்னா சுற்றுச்சூழல் கல்வி. ஓகேவா? அப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி, பாட்டனிலேருந்து எடுத்திருக்காங்க, ஜுவாலஜிலேருந்து வந்திருக்கு. ஓகேவா? டிசீஸ் சம்மந்தம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலஜி, ஆந்த்ரோபாலஜிலேருந்து எடுத்தது தான். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி நோட்ஸ் கொடுத்த மாதிரி 11th 12th புக்கில் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ சேம் இது தான் பாட்னி, இது கெமிஸ்ட்ரி, இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 12th புக்கில் இருந்தால் கவர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மோஸ்ட்டாக வந்து அந்த மெசல், அந்த அக்னி, அந்த மாதிரி ராக்கெட் லான்ச் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் ஹிந்து நியூஸ் பேப்பரில் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்து அது கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டிலேருந்து மொத்தம் 29 கொஷின் எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதில் வந்து இதெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து மோஸ்ட்டாக அந்த இயர் எந்த இயர்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது லா சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. அப்புறம் ஷெட்யூல்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து கமிஷன் கேட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கமிஷன்றதெல்லாம் கீவேர்ட்ஸ், ரொம்ப முக்கியமான கீவேர்ட்ஸ் தான் அதிகமாக படிச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா?
ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 23 கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான் எடுத்திருக்காங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரினா நம்ம வந்து இண்டிபெண்டன்ட், அதாவது காந்திஜி வந்தார் பார்த்தீங்களா, அந்த டைமில் இருந்து தான் 1906லேருந்து காந்திஜி என்ட்ரான பீரியட், அதாவது 1900லேருந்தே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது தான். ஓகேவா? எப்போ வந்து அந்த சிப்பாய் கழகம் வந்துச்சோ, ஸோ அந்த டைம்லேருந்தே நமக்கு வந்து அதிகமான விஷயங்கள்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதிலேருந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸு, ஓகேவா, இண்டிபெண்டன்ஸ் இந்தியா கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து மினிஸ்டராக இருந்தாங்க, அதெல்லாம் வந்து கவர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிடிவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறுத்துக்க மாதிரி கேட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த கிராக் டிப்ஸ்னு சொல்லிட்டு அதில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஈஸியாக அதில் அடிக்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃப்ரீடமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக லெவல் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி இந்த தடவை வந்து கொஷின் ரொம்ப ரேர் தான், ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 4-5 கொஷின் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? டோட்டலாக வந்து 23 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஜாகிரஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் தியரி, அதாவது ஃபண்டமெண்டல் தியரின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அது அப்புறம் அதை பற்றி தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேப்பு, லொக்கேஷன், எந்த இடத்துல எந்த பிளேஸ் இருக்குது, எந்த நதி எங்கே ஓடுது, ஸோ எது பெரிய பெரிய நீர் வழிப்பாதை, இப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிங்ஸில் வரும். ஓகேவா? ஸோ நம்ம ஃப்யூச்சரில் வந்து கடைசியாக வந்து ஜாகிரஃபியில் நம்ம மேப்பிங்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். அதில் வந்து நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து யூனிவர்ஸ், அதாவது கோள்கள், கிரகத்தோட இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ அதுவும் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஓகேவா? இதில் வந்து மொத்தம் 15 கொஷின் கவர் பண்ணிருக்காங்க. அடுத்தது எக்கனாமிலேருந்து இந்த தடவை ரொம்ப கம்மியாக தான் பண்ணிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி இதில் மிஸ் ஆச்சுனாலும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எக்கனாமிக்ஸில் வந்து அப்டேஷன் தான் ஃபுல்லாமே எக்கனாமி வந்து ஆட் ஆகுது. ஓகேவா? ஸோ எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா 6 கொஷின் வந்து வந்திருக்கு. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எல்பிஜி வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல் சொல்லிட்டு, அதுதான் வந்து அந்த கொஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் தான் வரும். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து நம்மளுடைய பேப்பர் அனலைஸ் சம்மரி. ஓகேவா? ஃபைனல் சம்மரி எதுலேருந்து எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சராக இருக்குன்றதுக்காக ஸோ நான் ரெடி பண்ணது இது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 200 கொஸ்டின்ஸாக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 27% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் மட்டுமே கவர் பண்ணிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணிருக்காங்க. அதாவது எத்தனை 18% உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து எத்தனை 18%. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ஸோ 14%, ஹிஸ்ட்ரி 12%, அடுத்தது ஜியாகிரஃபி 8%, அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்கனாமி ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து எடுத்திருக்காங்க. கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ், அனலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக வர ட்ரெண்ட் எல்லா எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் தான் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அது வந்து டெய்லியும் நியூஸ் பேப்பர் வந்து தவறாமல் படிங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறதையும் நல்லா பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்து சயின்ஸ் வந்து ரொம்ப ஒரு சப்ஜெக்டில் ஒதுக்காதீங்க. சயின்ஸ்லேருந்து அதிகமாக கொஷின் வரும். மோஸ்ட் ஆஃப் த டாக்டர், இன்ஜினியர்ஸ்லாம் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்டு தான். டாக்டர்ஸ்லாம் ஈஸியாக பாஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து அவங்களுடைய 5 வருஷம் அவங்க சயின்ஸ் படிக்கிறனால தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து நீங்களும் நாமளும் சயின்ஸ் வந்து அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சயின்ஸ் ரேர் சப்ஜெக்ட்னு டஃப் சப்ஜெக்ட்னு விடாதீங்க. ஓகேவா? ஏன்னா வந்து மார்க் லாஸ் ஆகுது, அதில் தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாலிட்டி. ஸோ ஆல்ரெடி நம்ம ஈஸியாக பாலிட்டி வந்து கவர் பண்ணிடலாம். ஹிஸ்ட்ரியும் வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஜியாகிரஃபி, ஓகேவா, அதையும் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். எக்கனாமி, ஓகேவா, இதெல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். இன்னி அனலைஸ் வந்து இவ்வளோ தான். ஓகேவா? ஓகே, நீ அனலைசிஸ் ஓவர். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சினா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுடைய யூடியூப் சேனல். ஓகே, டிஎன்பிசி ஸ்பார்க். நான் வந்து ஃப்ரீயாக வந்து யூடியூப் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.
ஓகேவா. facebook.com TNPSC Spark வந்து என்னோட ஃபேஸ்புக் ஐடி. ஓகேவா. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. ஓகேவா. எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் பார்க்குறேன். ஓகே guys, see you again.